பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டீ குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஒரு கமெண்ட்டில் பார்க்குறேன். அந்த கமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் டீ குக்கு வந்து ஒரு ஹாட் ஸ்டாண்ட் இந்த மாதிரியே போடுறீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு லவ்வபிளாக அந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சு. ஸோ எனக்குமே அது ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நானும் யோசித்தேன், ஆமாம்ல அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்மூத்தான ஒரு லவ் ஸ்டோரியாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கள். ஓகேடா, ஹெல்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான ஒரு வீடு. நைட் டைம் ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைமில் அந்த மூன் வெளிச்சம் அவ்வளோ அழகா, ஒரு குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டைமில் ஒரு பர்சன் அந்த வீட்டோட அந்த டெரஸில் அந்த மூனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவருடைய ஒரு ஹேண்டில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்க அதை அப்படியே சக் பண்ணிட்டு அந்த மூனை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. இப்போ டேய் 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 இந்தாடா மயிறு, என்னடா அதான் குடின்னு சொல்லிட்டுருக்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிருக்க? அதான் குடிக்கிறதுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கல்ல, அப்புறம் ஏன்டா என்னையே கூப்பிட்டுட்ருக்க? டேய் கம்பெனி கூடுறா, என்னடா அங்கே நின்ட்டு பராக் பார்த்துட்ருக்க? கொஞ்சம் மனசு சரியில்லை. என்ன மனசு சரியில்லையா? என்னாச்சு? என் மச்சானுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மூட்டை குடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் மறுபடியும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அந்த டெரஸில் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. யாருமே இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு. இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த பர்சன் கிட்டே நின்றுட்டு, டேய் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் உன் மூஞ்ச பார்த்தாவே இன்னும் பச்சையாக தெரியுது, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த பர்சன் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னடா இன்னும் ஒன்று மறக்கலையா? என்ன கேட்ட? இன்னும் மறக்கலையான்னு கேட்டேன். பார்த்தாவே தெரியுது நீ இன்னும் அவனை மறக்கல தானே? இல்லையே, யார் சொன்னா? அவனெல்லாம் மறந்துட்டேன் மச்சான். பச்சையாக புழுவாத மச்சான், உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. அவனை இன்னும் நினச்சிட்டு தானே இருக்க? சொல்லு, உண்மையை சொல்லு. அவனை நினைக்கல? இப்போது அவனை நினச்சி நீ சிரிக்கல? இல்லையே, அவனையே நான் நினைக்க போகிறேன். டேய் ஏண்டா ஏன் இப்படி இருக்கீங்க? பசங்க ஒரு வாட்டி லவ் பண்ணிட்டா அதை மூவ் ஆன் பண்ணி வரவே மாட்டிங்களாடா? அப்படியே தான் இருப்பீங்களாடா? இவ்வளோ சொல்கிறல்ல, நீ மூவ் ஆன் பண்ண வர வேண்டியதானே? ஏன் நீ அப்படி இருக்கிற? அது எனக்கு என்னமோ பேரே மயிறு மாதிரி பேசுன. அப்படியே என்ன நீ இப்படி திக்குற திணற? அது ஃபஸ்ட் லவ். உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியாடா? இல்லை மச்சான், இன்னும் அவனை பற்றியே யோசிச்சுட்ருக்கியா? அதான் கேட்டேன். அவனை பற்றி யோசிக்கலாடா, ஆனால் ஒவ்வொரு டைம் என்ன அறியாமலே அதை பற்றி யோசிக்க தோணுது. தெரில, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல். ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது. டேய் 3 years ஆகுதுடா அவனை விட்டு போய், இன்னமும் அவனை நினச்சிட்ருக்கியா என்ன? அதை பற்றி பேசாத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2 பேருமே. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ சைலண்ட்டாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பர்சன் மறுபடியும் அந்த மூனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு
அவ்வளோ சைலன்ஸ், எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டாக இருக்காரு. ஹலோ, யாரு தெரியலையா? யாரு? ஐம் சாரி, யாருன்னு தெரில. யார் நீங்கள்? இன்னும் தெரிலையா யாருன்ட்டு? அது அது டேய் மச்சான், யார்ரா? ஏன் இப்படி இருக்க? ஆ அது 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 ஒன்றும் இல்லைடா. ஹலோ ஹலோ, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? யாருன்னு தெரியலையா ஜங்குக்கா? ஹலோ ஜயாம். டேய் யார்ரா? யார் அது? அது தயாங்கடா. என்ன தயாங்கா? மச்சான் மூட்டு காலை கட் பண்ணுறியா? சிங்கம்மா ஏதாவது கேட்டுருவேன். காலை கட் பண்ணு. இருடா தயாங், என்ன இந்த டைமில் நான் உன்னை பார்க்கணும்? புரியல. நான் உன்னை பார்க்கணும் தயாங். நான் உன்னை இப்போ பார்க்கணும். ப்ளீஸ் என் வீட்டுக்கு வரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் காலை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனை பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமன் தான். என்னடா என்ன சொன்னான்? அது என்ன பார்க்கணுமா? ஓ, இப்போ நீ கிளம்ப போகிற இல்லை? மச்சான் அந்த இடத்த விட்டு நகுந்துன்னு வச்சுக்கோயேன், அசிங்கமாக ஏதாவது கேட்டுருவேன். நீ போகக்கூடாது. இல்லைடா, அவன் அவன் வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. நான் போய் என்னன்னு மட்டும் கேட்டு வந்துட்டா. மூட்டு இங்கேயே இருன்னு சொன்னேன். இல்லை மச்சான், அவன் அவன் வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுடா. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குதுடா. நான் அவனை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டா. டேய், எனக்கு ஒரு வாட்டி பட்ட அசிங்கம் பத்தலையா? மறுபடியும் அவனை தேடி போய் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க போறியா? இல்லைடா, எனக்கு இது அவனை மச்சான் கொஞ்சம் கவுண்ட் ஆன் ஆக. இல்லைடா, நான் அவனை பார்த்தா சரியாருவேன். டே, அவனை பார்க்கணுண்டா. அவன் ஏதோ மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாகி அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜமன் தான் அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற? அவன் தான் அவனை வேணான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்டா மறுபடியும் அவனை தேடி போகிற? மச்சான் வேணாண்டா, சொன்னா கேளு. அங்கே போனீன்னா நீ மறுபடியும் கஷ்டப்படுவிடா. வேணாண்டா, அவனை பார்க்காத. இல்லைடா, ஒரே ஒரு வாட்டிடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காரு. ஜிமன் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. வேணாண்டா, சொன்னா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. மச்சான் புரியலையா? அவன் என்னை லவ் பண்ணலனாலுமே பரவாயில்ல, நான் அவனை இப்போ போய் பார்க்கணும். ஜிமன் கிட்ட அப்படி கத்தி சொல்லிட்டு அவனை நான் பார்க்கணும்டா, புரிஞ்சிக்கோ. என்னால் அவன் இல்லாமலாம் இருக்க முடியலடா. என்னால் முடியல ஜிமன், சத்தியமாக முடியல. சரிடா, சரி கிளம்பு. அண்ணா, அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இல்லைடா, அவனை நான் பார்த்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருடைய வீட்டிலேருந்து அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்து அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவருடைய பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. அவருடைய மைண்டுக்குள்ளே தேங்க் பின்னாடி சுற்றினது, தேங்க லவ் பண்ணது, அந்த காலேஜ் டைமில் தேங்க சுற்றி வந்தது,
தான் ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சின்ன பார்வை பார்த்துட்டு போயிருப்பாரு. அது எல்லாமே ஜங்குக்கோட மைண்ட்குள்ள அப்படியே ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. செம்ம ஃபாஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரோடே அவ்வளோ சைலண்டாக இருக்கு. அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு. அந்த ஸ்பீடில் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இப்போ அந்த பைக் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அப்படியே ஜங்குக் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே டவுன் பண்ணி ரைட் சைடில் இருக்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. அந்த வீட்டை பார்க்கும்போது அவர் ஃபேஸில் அவர் அறியாமலே ஒரு குட்டி ஸ்மைல் வருது. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டெய்லியும் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவார். அதுவும் தேங்காய் பார்க்கறதுக்காகவே. இந்த இந்த வீட்டுக்கு முன்னாடியே தேங்காய் பார்க்கறதுக்காகவே இந்த வீட்டுக்கு முன்னாடி வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டே இருப்பார். எந்த டைம் வேணாலும் தேங்காய் ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து நின்றுட்டுருப்பாரு. இப்போது அது எல்லாமே ஜங்குக்கோட மைண்ட்குள்ளே ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு போகுது. ஜங்கா அப்படியே பைக்கை விட்டு இறங்கி அந்த பைக்கில் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டு தேங்க்கு கால் பண்ணுறாரு. ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ தயாம், நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அந்த கேட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த வீட்டோட கேட் ஓப்பன் ஆகுது. ஜங்குக் அப்படியே இவ்வளோ நேரம் அந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த கேட் கிட்ட. தயாம் அவ்வளோ க்யூட்டா அப்படி ஜங்குக்கை பார்த்த மாதிரி வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஜங்குக் இதை பார்த்துட்டு அப்படியே அந்த பைக்கை விட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. நின்றுட்டு எதுவுமே பேசல. அவ்வளோ சைலன்ஸ். அப்படியே சைலண்ட்டாக அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ தேங்க தான் அப்படியே ஜங்கு கிட்ட வந்த எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்கேன். நீ? ம் ஓகே தான். ஓ என்ன திடீர்னு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கால்? அது அது வந்து ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா, அதான் வர சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே. வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்காக் அப்படியே தேங்கோட ஐஸை பார்த்து கேட்குறாரு. தேங்கோட ஐஸ் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் தடுமாறிட்டு இருக்கு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம் அதையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருக்க? அதான் சொன்னனே, ஏதோ பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணி வர சொன்னேன். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே எதுவுமே பேசல, தாங்குமே எதுவுமே பேசல. ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி அவ்வளோ சைலண்டாக இருக்க. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி மரம், அந்த மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்கு. அவ்வளோ க்யூட்டாக 2 பேருமே அவ்வளோ சைலண்ட்டாக ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் சரி ஓகே நான் கிளம்பட்டா? அது என்னாச்சு? பார்க்கணுன்னு சொன்னேன், அதான் வந்தேன்ல. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓ சரி, நான் கிளம்பட்டா? அது கிளம்பு. ஓ ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்காக்கு அப்படியே பேக் ஏறிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே டோன் பண்ணி தேங்க தான் பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ஜங்குக்கா, என்ன? அது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங் ஜங்கு கிட்ட வராரு. ஜங்கு கிட்ட வந்த அது அது என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை.
என் என்ன ஒன்று என்னை பைக்கில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா? ரொம்ப லாங்கா ப்ளீஸ். என்ன சொன்ன? கேட்கல. என்னை பைக்கில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா லாங்கா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான். போகலாம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸில் இருந்து ஒரு குட்டி ஸ்மைல் வருது. இப்போது தேங் அப்படியே பைக்கில் ஏறுறாரு. ஜங்குக்கா ரொம்ப லாங்காக போகலாம். ப்ளீஸ். அது சரிடா, வீட்டில் யாருக்கிட்டேயும் அதெல்லாம் வேணாம். உங்கூட ரொம்ப லாங்காக போகணும்னு தோணுது. ப்ளீஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே எதுவுமே பேசல. ரொம்ப லாங்காக ஒரு ட்ராவலிங், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி அவருடைய பேக் ஸ்டோல்டரில் அப்படியே தேங்கோட ஃபேஸை கொண்டு போய் வச்சு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்குது. அவரால் சொல்ல முடியாத ஹாப்பினஸ் கொடுத்துட்ருக்கு. அவருடைய ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. இந்த டியர்ஸ் அப்படி தேங்கோட ஹேண்டில் அப்படியே படுது. இது தேங்க்கு ஃபீல் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் ஒரு இடத்துல அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது தேங் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. சாப்பிட்டு போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேருமே கீழே இறங்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் அங்கே போய் 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் அந்த பைக் ட்ராவலிங் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் அந்த பைக் போய் ஸ்டாப் ஆகுது. இப்போ தான் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்குமே அப்படியே இறங்குறாரு. 2 பேருமே ஒரு குட்டி வாக் போகிறாங்க. எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு குட்டி வாக், ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக 2 பேருமே எதுவுமே பேசிக்காமல் அவ்வளோ சைலண்ட்டான ஒரு வாக். அந்த மூன் வெளிச்சத்தில் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் அப்படியே லைட்டாக ஜில்னஸ், அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு காற்று அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே தேங்க்ஸ் சைட் டர்ன் பண்ணி, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் கேட்குற? இல்லை, இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி எனக்கு கூப்பிட்ருக்கேல்ல, அதான் கேட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? நீ ரொம்ப பிஸியாக இருந்தியான்னு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஓ அப்படியா? இல்லை, ஒரு ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக வாக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தேங் தான் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? அது பாட்டுக்கு போகுது. இது பின்னாடி நானும் போயிட்டுருக்கேன். ஓ லவ்? என்ன கேட்ட? இல்லை, யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு? இல்லை, தோணல. ஏன் தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட தேங்க் கேட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே வாக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணி தேங்க பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. என்னாச்சு, ஏதாவது தப்பாக கேட்டேனா? இல்லை இல்லை, என்ன சொல்கிறது, தோணல, அவ்வளோதான். அதான் ஏன்னு கேட்குறேன். உண்மையை சொல்லிட்ட போய் சொல்லிட்டா? அது உண்மையே சொல்லு. என்ன இந்த மாதிரி யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல, அதனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. என்ன? அதான்டா,
என்ன உன் அளவுக்கு என்னை யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல போல். அதனால தான் என்னை யாரையுமே எனக்கு பிடிக்கல, யாரையுமே டேட் பண்ணல. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. ஏன் நின்ட்ட? வாப்பலாம். என்ன கேட்க மாட்டியா? என்ன கேட்க சொல்கிற? இல்லை நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு? எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? நீ ஒரு பையனை லவ் பண்ணிருந்தல்ல, அதுவும் இந்த 6 மந்த்தா? தெரியும். இப்போ கூட டேட் பண்ணிருந்தீங்கல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட அதை பற்றி நான் ஏன் கேட்டுட்டேன்? நீ ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுச்சு, அதனால தான் நான் எதுவுமே கேட்கல. ஓ, வேறு எதுவும் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு வந்து ஏதோ கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்கா? இல்லை சொல்லு ஜங்குக்கா, என்கிட்ட வேறு எந்த கொஷினும் கேட்க வேண்டியது இல்லையா? கேட்கணும், நிறையா கேட்கணும். எனக்குள்ள அவ்வளோ கேள்விகள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கேள்வியெல்லாம் கேட்டுனா அதை நீ தாங்க மாட்ட. அதான் கேட்கல. ப்ளீஸ் கேளு. ப்ளீஸ் கேளுன்னு சொன்னேன். என்னை ஏன் விட்டு போனேன்? அவ்வளோதான். தாங்க எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, என் கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்காதுன்னு. இருக்கு ஜங்குக்கா, இருக்கு. புரியல. உன் கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்கு. சரி சொல்ல, ஏன் என்னை விட்டு போன? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணேன். நான் அவ்வளோ லவ் பண்ணேன். உருகி லவ் பண்ணேன். அந்த பையன்கிட்ட லவ் யூ சொல்ல வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? ரிஜெக்ட் பண்ணிட்டு போனல. அப்புறம் இப்போது திரும்பி என்ன? எனக்கு புரியல. நீ ஏன் போன? இப்போ ஏன் வந்திருக்க? எதுவுமே எனக்கு புரியல. அப்போ எனக்கு தோணுச்சு, காலேஜ் படிக்கும்போது நானும் நீயும் ஒன்றா சுற்றும்போது அந்த காலேஜில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உனக்கு மட்டும்தான் புரியல. அது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தியா? இல்லை இதெல்லாம் எதுக்கு இவன்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு இருந்தியா? எனக்கு சத்தியமாக புரியல. நீ ஏன் அப்படி இருந்தேன்னு எனக்கு புரியல. அன்றைக்கி நான் உன்கிட்ட வந்து லவ் யூ சொல்லும்போது நீ என்ன சொல்லிட்டு போன? நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் உன் மேலே இந்த லவ் மட்டும் எனக்கு குறையவே இல்லை. தெரியல, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல். எதனாலன்னு எனக்கு தெரில. உன்னை அவ்வளோ எனக்கு பிடிக்கும். ரீசனெல்லாம் என்கிட்ட கேட்டுறாத. ரீசனெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கூட வாழ்ந்தா என் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட போல். என்னை அறியாமலே எனக்குள்ளே நீ வந்துட்ட. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்திருக்க. இது ஹாப்பியா? எதுக்காக? ஏன் வந்திருக்க? எனக்கு எதுவுமே புரியல. எனக்குள்ளே இவ்வளோ கேள்விகள் இருக்கு. அது கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? இருக்கு சங்குக்கா, இருக்கு. அன்னைக்கு நீ வந்து என்கிட்ட லவ் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே புரியாத மாதிரி பார்க்குறாரு. என்ன ஹாப்பியாக இருந்ததா? புரியல. ஆமாம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் எவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா? என்னைக்காச்சும் நீ என்கிட்ட வந்து லவ் யூ சொல்ல மாட்டாளா?
நீ சொன்ன அடுத்த செகண்ட் உன்னை ஹக் பண்ணி ஐ லவ் யூ ஜங்குக்கான்னு சொல்ல மாட்டோமான்னு எங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்டா அன்றைக்கி என்னை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறல்ல, நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. அன்றைக்கி என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால தான் அன்றைக்கி நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் நீ என்ன அப்படியே விட்டு போகணும்னு எனக்கு தெரியாது. நான் என் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் என் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், நீ இல்லை. அப்போ தான் புரிஞ்சது, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு. எனக்கு தெரியல, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று தோணுச்சு, நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன். இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்குமான்னு கேட்டேன். இப்போ வரைக்கும் தான். அப்புறம் அந்த டேட், அது என் ஃபேமிலி கம்பல் பண்ணதுனால நான் டேட் பண்ணேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. இப்போ வரைக்கும் உன்னை மட்டும் நல்லா பண்ணிருக்கேன். ஆனால் அது உனக்கு புரியாதில்ல. என்ன சொல்கிற? என்ன லவ் பண்ணுறியா? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அன்றைக்கி என் ஃபேமிலி ப்ராப்ளம்னால உன்னை விட்டு போனேன். ஆனால் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ தெரியல, விட்டுட்டேன். ஆனால் என்னால் இதுக்கு மேலே முடியல. என்னால் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். அன்னைக்கு கிட்ட கேட்டல்ல லவ் பண்ணுறியான்னு, அதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். ஐம் சாரி ஜங்குக்கா, நான் அதை வேணும்னு பண்ணலடா. என் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேச விடவே இல்லை. ஜங்குக் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த கேள்விக்கான பதிலும் தெரிய வேணாம். என்னுடைய ஒரே கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம். ஜங்குக்கா, இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிட்டா? என்ன கேட்க போகிறேன்? என்ன கேட்க போகிறேன்? இன்னும் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்க போறியா? இல்லை, எந்த நம்பிக்கையில் நான் கால் பண்ண அடுத்த செகண்ட் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன? புரியல. நான் கால் பண்ண அடுத்த செகண்ட் எந்த நம்பிக்கையில் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன? இதோ இப்படி என்னை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கல்ல, அந்த நம்பிக்கையில் தான் வந்து நின்றுட்டுருந்தேன். எனக்கு தெரியுமா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு? அப்போ தெரியல, இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் புரியுது இந்த 3 years நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. அப்போவே உன் பின்னாடி விடாமல் சுற்றிருந்தேன்னா ஓகே சொல்லியிருப்பேன் ஜங்குக்கா, ஓகே சொல்லியிருப்பேன். அப்போ ஏன் என்னை விட்டு போனேன்? அது ஒன்றும் இல்லைடா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம லவ் யூ சொல்ல முடியும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தள்ளி ஒதுங்கி போயிடணும். அதனால தான் நான் ஒதுங்கி போனேன். ஆனால் என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் அங்கே எப்படியோ என்கிட்ட ஒரு வாட்டி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் போல் இப்போது உன்னை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கு.
ம் ஐ லவ் யூ. கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தேஹா. ஐ லவ் யூ சொல்லிட்டு அவ்வளோ அழகா ரெண்டு பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த மூன் வெளிச்சத்தில் அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டார்ஸ், நல்லா ஜில்லுன்னு ஒரு கிளைமேட், அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ்வை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹக் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டான ஒரு ஹக். அந்த ஹக்லேயே அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ், அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ்டு ஃபீலிங்காடா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே எதுவுமே அதுக்கப்புறம் பேசிக்கல, ரொம்ப டைட்டாக அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது தேங்க் தான் ஜங்குக்கா. சொல்லுடா, எனக்கு இந்த ஹக் பத்தலை. எனக்கு இந்த ஹக் பத்தலை. என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹக் மூலயமா எனக்கு தெரியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அந்த டைட் ஹக் இன்னும் டைட்டாக ஆகுது, ரொம்ப ரொம்ப டைட் பண்ணுறாரு. இவ்வளோதான் என்ன மிஸ் பண்ணியா? இல்லைடா, இல்லை, இந்த அளவுக்கு, இவ்வளோதானா, இந்த அளவுக்கு ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து மேலேயும் ப்ரீத் அவுட்டே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டைட் பண்ணுறாங்க. அந்த ஹக் அவ்வளோ டைட்டாக இருக்குது, ரெண்டு பேர்த்தாலையும் ப்ரீத் அவுட்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டைட் பண்ணுறாங்க. தேங், இவ்வளோதான் என்ன மிஸ் பண்ணியா? இல்லைடா, இன்னும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். என்கிட்ட வந்துடுவேன்னு தெரியும், அண்ணா எவ்வளோ லேட்டாக வருவேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப லேட்டாக வந்திருக்கடா. ஆமாம்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்ல. சாரியா சாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை இன்னும் டைட் பண்ணுறாரு. சாரி தவிர எனக்கு இது வேறு எதுவுமே சொல்ல தோணல. ஐ லவ் யூ சொல்ல, எனக்கு அது போதும். அப்புறம் லைஃப் லாங் இந்த ஹக்கை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். ஜங்குக்கா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ அழகாக கேட்குறாரு. இப்போ தான் பண்ணிக்கலாம். எப்போன்னு சொல்லு, இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக் இன்னும் டைட் பண்ணுறாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே தேங்கோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ சாஃப்டான ஒரு கிஸ், அப்படியே கண்ணை மூடி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்குமே அப்படியே கண்ணை மூடி அவ்வளோ அழகா அப்படியே ஃபீல் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இந்த ஒன்சாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த ஒன்சாட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்படி முடிச்சிட்டிங்க, அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. தெரில, எனக்கு அந்த கமெண்ட் பார்த்ததுலேருந்து சரி இப்படி ஒன்று போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான்
புதுசாக ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன். ஓகேடா, டாட்டா, பை பை.